ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். சென்னை அன்னைக்கிட்டேருந்து ஒரு குட் அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லாங்க. ஆமாங்க, நம்ம பத்திரனா சென்னை அன்னைக்கு திரும்புறது உறுதி ஆயிடுச்சு இருக்குங்க. ஆமாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பத்திரனா ரூல்ட் அவுட்டுன்னு இல்லை. ஏன்னா முஸ்தபிசர் ரகுமான் போயிட்டாரு, தீபக் சகர்லாம் ரூல்ட் அவுட் அஃபிஷியலாக விட்டாங்க. பத்திரனா மட்டும் வில்லை. அதை குறித்து பெங்களூரில் இன்றைக்கி காலையில் சென்னை அணி போயிருக்காங்க. அதை குறித்து நம்ம ஃப்ளெமிங் கோச் அவர் பேசியிருக்காரு. பத்திரனா வரதை பற்றி பேசியிருக்காரு. அது என்ன ஏதுன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் ஒன்று பண்ணிவிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளெமிங் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த போட்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான போட்டி. கண்டிப்பாக நாங்கள் ஆர்சிபி அணியை வெற்றி பெற்றால் மட்டும்தான் ப்ளே ஆஃப்ஸுக்கு போகணும்னு எங்கள் மைண்டில் இருக்குது. அதனால் அதுக்கான டீம் கரெக்டாக நாங்கள் ரெடி பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நாங்களும் ஆலோசனை பேசிகிட்ருக்கோம். எந்த பிளேயர் இறக்கலாம், எந்த டவுனில் இறக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேசிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அணியின் பலவீதமே இப்போதைக்கு போலிங் தான். அதை அதிகப்படுத்துகிற விதமாக பத்திரனா டீமுக்கு வர்றது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குது. கண்டிப்பாக அவர் அடுத்த மேட்ச் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாங்கள் சப்போஸ் ப்ளே ஆஃப்ஸுக்கு போனால் கண்டிப்பாக ப்ளே ஆஃப்ஸில் பத்திரனா அவைலபிலிட்டி இருப்பார். எங்களுக்கு அதுதான் கூடுதல் பலம். ஏன்னா பத்திரனோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரியும். குருஷினான் டைமில் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு, டெத்தில் சூப்பராக போடுறாரு. அதனால் பத்திரனா எங்கள் டீமுக்கு திரும்பி வர்றது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர் இந்த முடிஞ்ச ப்ளே ஆஃப்ஸ் முடிஞ்ச கையோட இந்தியன் டீமு கூட ட்ராவல் பண்ணி அவர் அமெரிக்கா போகிறாரு வேர்ல்டு கப்புக்கோசரம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஸ்ரீலங்கா பிளேயர் தீக்ஷனா கூட இங்கே தாங்க இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க பத்திரனா அமெரிக்காவுக்கு போயிட்டார், வேர்ல்டு கப் போயிட்டார். இல்லைங்க, யாருமே ஸ்ரீலங்கா பிளேயர் இன்னும் அமெரிக்காவுக்குலாம் வேர்ல்டு கப்புலாம் போகல. இன்னும் அவங்க நாட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா தீக்ஷனாவும் T20 ஸ்குவாடில் இருக்கார். அவரே இன்னும் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில் தான் இருக்கார். அதனால் இன்னும் யாரும் ஸ்ரீலங்கா பிளேயர் அமெரிக்காவுக்குலாம் போகல. கண்டிப்பாக பத்திரனா ப்ளே ஆஃப்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு சென்னை அணியில் பலவீனம்னு பார்த்தீங்கன்னா போலிங் தாங்க, சுத்தமாக இல்லை. ஏதோ வச்சு ஓரளவுக்கு ஓட்டிகிட்டு இருக்காங்க. தேஷ்பாண்டே, ஷர்துல் தாக்கர், அப்புறம் நம்ம ஜடேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக போயிட்டுருக்கு. ஆனால் பத்திரனா வந்தார்னா கண்டிப்பாக நம்ம சென்னை அணி பயங்கரமான ஒரு போலிங் அட்டாக்காக ஆயிருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முன்னே அப்படி தாங்க இருந்துச்சு. வெறும் 6 போட்டி தான் விளையாடிருக்காரு. 6 போட்டியில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த ஐபிஎல் இந்த சீசனில் நம்ம பத்திரனா. அதனால் அந்த மாதிரி ஒரு நல்ல டேலண்ட் போலரு. நிறைய மேட்ச் அவர் கேம் மாற்றி கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக டெத்தில் போகிறதுக்கு சென்னை அணியில் இன்னும் யாரும் இல்லை. இவர் வந்தார்னா கண்டிப்பாக இன்னும் கூடுதல் பலம் இருக்குங்க. பத்திரனா ஒரு சிறந்த வீரருங்க. அவர் ஸ்ரீலங்காக்கோசரம் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரா நான் பார்த்ததில்லை. ஆனால் சென்னை அணிக்கோசரம் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அவர் மீண்டும் வந்திருக்குது நம்மளுக்கு இன்னும் கூடுதல் பலம் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த மேட்ச் சென்னை அணி கம்பல்சரி வின் பண்ணி ஆகணும். எப்படியோ வின் பண்ணிவிடுவாங்க நான் நினைக்கிறேன். ப்ளே ஆஃப்ஸுக்கு போய்ட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாருங்க. அடுத்த மேட்ச்சு சென்னை அணி வின் பண்ணுமா பண்ணாதான் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. சென்னை அணி ப்ளே ஆஃப்ஸுக்கு போனால் பத்திரனா பற்றி நீங்கள் வர்றது என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.